வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கம் நான் எதையும் எதிர்பார்த்தேன், ஆனால் வேறு ஏதோ நடக்கிறது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது எனக்கு. அப்படி சில பேர் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எதிர்பார்த்து வருவாங்க ஹோட்டலில், இதை சாப்பிட்ணும் இந்த டிஷ்ஷை அப்படின்னு. அவன் இது இல்லை சார், இது போடுங்க, இது நல்லா இருக்கும் சார். என்னப்பா நிஜமாக இருக்குமா? சரி, நான் எதையோ எதிர்பார்த்தா நீ எதோ சொல்கிற, சரி போடு அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த விட இது நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற சில சர்ப்ரைசஸ் இந்த வார தொடக்கத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த வார செல்ல எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள். நம்ம பொருட்கள்லேயும் நம்ம கவனமாக இருக்கணும். சில பொருளை நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், முக்கியமாக சொல்லுவாங்க பேக்கை மறந்து போயிட்டேன்ப்பா அப்படியெல்லாம். அப்போ ஏதோ மைண்டில் ஓடுது, அப்போது உங்களுக்கு அந்த சலனம், அதில் நம்ம முக்கியமான விஷயங்களை மறந்து போகிறோம். சில நேரங்களில் தேவையற்றவர்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பீர்கள். அவனால் எதுவுமே நடக்காது தெரியும், அவன் நமக்கு எப்போவுமே நமக்கு ஏதாவது பண்ணிட்டுருக்கான்னு தெரியும். அவனுக்கு ஒரு வாக்குறுதி, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்புறம் இவனுக்கான நான் போய் கொடுத்தேன்னு தோணும். சில நேரங்களில் கவனம் இல்லாத பெரிய கடனை கொடுக்கும்போது எப்போவுமே ஒரு விஷயம், கடன் தரும்போது நீங்கள் இப்போது என்ன நினைக்கணுன்னா, இந்த கடன் எனக்கு வந்தால் லாபம், வராட்டா அது நன்கொடை. நஷ்டம்னு நினைக்கக்கூடாது, நன்கொடை, அவ்வளோதான். இப்படி ஒரு மனோபாங்கோடு யாருக்காவது உதவி செய்யணும்னா செய்யலாம். அப்படி ஒரு தொல்லைகள் இந்த மிட் ஆஃப் த வீக்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வார இறுதி திரும்ப எதிர்பாராத சில நன்மைகளும் சில முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், அதை பற்றி ஒரு டிஸ்கஷனாவது நடக்கும். அதனால் ரொம்ப உற்சாகமான ஒரு வாரமாக இது அமையும். நடுவில் தேவையில்லாத சில செலவு விவரங்கள், இதெல்லாம் உங்கள் கமிட்மெண்ட், உங்கள் வாயினால் வரக்கூடிய இது தான், நீங்கள் தான் அதை கமிட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதான்றதை விட அதை ஏற்படுத்தின காரணகர்த்தாவே நீங்கள் தான் இருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் நிச்சயமாக நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.